அடுத்தோடு வாசிக்கப்பட்ட போது ஏறுவதற்கு தயாராகிக்கப்படுகின்றன. இந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய பட்டங்கள் இந்த சீரற்ற கால அதிகமான காற்று ஈரப்பதன் மழை இப்படியான விஷயங்களால வந்து ஏறுறதுக்கு ஒரு சிக்கலான நிலைமை தான் நீங்க பார்க்கிறோம். சிறப்பான முறையிலே அமைக்கப்பட்ட ஒரு காற்றின் மூலம் உண்மை உற்பத்தி செய்யும் காட்சியை இந்த சிறப்பாற்றின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே பாருங்கள் குமிழ்கள் இயங்குகின்றன. எமது காற்றின் சக்தியில் அந்த லைட் வந்து எரிஞ்சு கொண்டு விஞ்ஞானத்தின் தளத்தில் மின்சாரக்காற்றியால் மட்டுமல்ல காற்றின் வலையில் இங்கே மின்சாரக்காற்றின் இயங்கி இங்கே மின் குமிழ் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது. நமது வல்லை கலைஞரினால் அந்த வல்லுநரால் காற்றாடியால் மின் பரப்பாக்கி வானில் பறக்கும் பொழுது உலகத்திற்கும் நமது ஆய்வூடகங்களிலும் விஞ்ஞான கூடங்களிலும் தயாரிக்கப்படும் ஒவ்வொரு பொருட்களையும் காற்றின் வலுவில் இயங்க வைக்கும் நமது வல்லத்தின் துறையில் விமான விசித்திர காண்களை உங்கள் கரகோசத்தின் மூலம் வாழ்த்துமாறு கேட்டுக் கொள்கின்றோம். ஒன்று சக்திகளும் தன் பிரதான ஓடத்திலிருந்து பிரிந்து வரசூட்டின் உதவியுடன் கரையை அடையும். அங்கே பறக்கின்றது விண்வெளி ஓடம். அதன் பூஸ்டர் ரெண்டும் பிரதான ஓடத்திலிருந்து பிரிந்து கரையை அடையும். அந்த அபூர்வமான காட்சி இங்கே பாருங்கள். அதன் பின் எரிவரை முடிவடையும் நிலையில் செம்மஞ்சள் நிறத்த ஆங்கிலிருந்து பிரதான ஓடமிருந்து பிரிந்து சென்று தன்னை சுயமாக மேலும் கீழும் நகர்த்துவதில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அங்கே பாருங்கள் எவ்வளவு அழகான. இங்க பாத்தீங்கன்னா ஒரு விமான தளம், அதாவது கப்பலில் இருக்கக்கூடிய ஒரு விமான தளம். பல உருவமாய் உயிர்த்தலை காணப்பட போகின்றது. எல்லாம் வச்சு இத்தகைய காட்சிகளை முறையிலேயே அறிவியல் ஊடகங்களின் ஊடாக பார்ப்பது வழக்கம். ஆனால் இன்று நேரே எமது கலைஞர்களின் அற்புதமான வெளிப்பாட்டை நேரடியாக காணக்கூடிய ஒரு காட்சியை பிரதான பழக்கம். மீண்டும் ஒருவரை கரகோசம் அவர்களை ஊக்குவித்துக் கொள்வோம். சிறப்பான முறையிலே 2025ஆம் ஆண்டுக்கான தைப்பொங்கல் விழா மழை சற்று தொடர்களை ஏற்படுத்தி இருந்தாலும் மற்ற வல்லுநர்கள் சளைக்காமல் தமது பட்டங்களை ஏற்றி இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே நாம் கலந்து இந்த வெள்ளை உயர்சூரியன் கழகமும் வெள்ளை விக்னேஸ்வரா கழகம் பேரணியிலே நடாத்த போட்டியிலே கலந்து மகிழ்வடைந்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு பறக்கும் குதிரை வீரர் ஆகாயத்தில் கோடிப்பட்டு
அற்புதமான ஒரு தலைப்பு. கோழி பண்ணை தரையிலே தான் இருக்கு. தற்பொழுது ஒரு கோழி பண்ணை ஆகாயத்திலே இருக்கின்றது. நாங்கள் அங்கே இருந்து கோழியோ முட்டையோ பரவலமாக இருந்தால் ஆகாயத்துக்கு சென்றுதான்